சிலந்திகள், கட்டமைப்புக்காரர்கள், அவங்களோட அந்த வலைகள் இருந்து பின்றக்கூடிய பல விஷயங்கள் பல மீனிங்களை உடையது. இந்த பறந்து விரிந்த மல்டிவர்ஸ்களில் சிலந்திகள் வேலைகள் எல்லாம் பரிணாமிக்கப்படுறது எல்லாமே வித்தியாசமாகவும் ஒரு முன்னோக்கங்களே உடையது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா சமநிலை, நம்பிக்கை, பொறுப்புணர்வு. இதுங்க மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேலே இருக்குது. அந்த எல்லாமே ஒன்றிணைஞ்சு ஒவ்வொரு வேலைப்பாடுகளாக வேலைப்படுறது தான் வாழ்க்கை அமைகிறது, பயணங்களும் இருக்குது. அந்த பயணங்களில் உண்மையினையும் என்னுடைய இதயம் தான் இந்த வலை இதயம். என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு சிலந்திகள் எவ்வாறு போர் புரிகிறது, அந்த போரில் எவ்வளவு சக்திகளை வெளிப்படுத்துகிறது, அந்த சக்திகள் மூலமாக எவ்வளவு உயிர் தப்பிக்க முடிகிறது என்பதை என்னால் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துக்குமே ஒரு கவுண்டர் பார்ட் இருக்கும். எல்லாமே வித்தியாசமாக இருக்கக்கூடியது. எடுத்துக்காட்டுக்கு இந்த மிகப்பெரிய கேமுக்காக நாங்கள் எடுக்கிற அந்த முடிவுகள், இது ஒரு விளையாட்டாகவே இருக்கலாம். ஆனால் அந்த விளையாட்டில் யார் மல்டிவர்ஸில் உயிரோடு இருக்க போகிறது, இல்லைன்னா யார் அழிய போகிறது அப்படிங்கிறத முன்னேறி எதிர்பார்ப்புக்காக நாங்கள் ஒவ்வொரு டீம் டீம் எடுக்க போகிறோம். இதில் என்னோட பங்காளர்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் தேர்ந்தெடுத்தது ஒரு தலைவன், வைல்டு கார்டிலிருந்து வந்தவன், ஒரு போராளி, ஒரு சக்தி வாய்ந்த வெப்பன், ஆர்டிஸ்ட், மட்டும் இல்லாமல் தனிமையாக இருக்கக்கூடிய தவிக்கப்படுறவன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இதில் யார் முக்கியமான தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர்கள் என்ற வாய்ப்பு எனக்கு இருக்கு. அது மூலமாக என்னால் இந்த கிரேட் வெப் வாருக்கான ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அந்த பீஸை நான் கண்டுபிடிப்பேனா? நான் உங்கள் பீட்டர் பார்க்கர், உங்களோட ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்ட்ரென்த், ஸ்பைடர்சன்ஸ், கீஸ் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நான் இங்கே அண்டர் கிரவுண்டில் இந்த சூப்பர் ஹீரோஸ், மான்ஸ்டர்ஸ், கடவுள், எப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஒரு நாள் வர வரைக்கும், ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்கும்னு. என்னோடய வாழ்க்கை மேன்மைப்படுத்திருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கிற அளவுக்கு என்ன சக்தின்னு கிடைச்சதுன்னா ஹல்கோட சக்தி எனக்கு கிடச்சிதுங்க. நம்புகிற மாதிரியாக இருக்குது. ஆனால் எல்லாமே கை மீற ஆரம்பித்தது அங்கேருந்து தான். சக்தி கிடச்சி அதுக்கப்புறம் எம்ஜியை பார்க்க போனேன். மறந்தப்ப எப்பவும் போல் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குடா பீட்டர் பார்க்குற வாழலாம்னு நினைக்கும் போது தான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. காப்ளின், க்ரீன் காப்ளின் வந்தான் எனக்கு பின்தொடர்ந்து. அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் எனக்கு கடுப்பாச்சு. எனக்கு கோவம் வர நேரம் என்னன்னா ஹல்காக மாறிடுறேன். சாதாரண ஹல்க் இல்லைங்க, ஸ்பைடர் ஹல்க். எல்லாமே நடக்கிற மாதிரி தான் எல்லாரையும் அடிக்க ஆரம்பித்தேன். பட் அந்த இடத்துக்கு திரும்பி இன்னொருத்தர் வந்தார், ஆக்டோபியஸை பார்க்குறதுக்கு எனக்கு ஆக்டோபஸ் தலைய மாதிரி தான் தெரிஞ்சது. ஹல்காக இருக்கும் போது என்னோடய தலையில் எல்லாமே மாற்றமாக தான் அமையுதுன்னு தான் நான் சொல்லுவேன். எம்ஜியை தூக்கிட்டாருங்க. எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. எனக்கு அந்த ரெட் லேடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹல்க் உருவத்தில் எனக்கு எம்ஜே வந்து ரெட் லேடியாக தான் தெரிஞ்சேன். பட் அவளை நான் காப்பாற்றினேன். அடுத்த நிமிஷம் ஒவ்வொருத்தராக வரானுங்க, லைனு கட்டி எனக்குன்னே வரானுங்க. ரைனோவோட கொம்பை பிடிச்சி அவனை அடிக்கும் போது தான் என்னோடய சுயநிலையை மீறி நான் நடந்துக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு எம்ஜே தடுத்து நிறுத்த பார்த்தா. பட் என்னோடய ஹல்க் உருவம் அப்படின்னு கத்த தான் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன, அவள் என்னை விட்டுட்டு தனியாக ஓரமாக நடக்க ஆரம்பித்தா. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் என்னை சுற்றி அடுத்த விஷயங்கள் நவுற ஆரம்பிச்சிது. போலீஸ், அங்கேருந்து தப்பிச்சேன். ஆனால் எனக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்னு எனக்கு தெரியல. உண்மையில் இந்த சக்தி எனக்கு கிடச்சது வரமா இல்லை சாபமா? ஹல்க், ஸ்பைடர்மேன் ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்குமோ என்னமோ. நல்ல வேலை ப்ரூஸ் பேனர், அவங்கள என்னால் பார்க்க தான் முடியுது. நீங்கள் என்ன வேதனைப்பட்டீங்கிறது என்னால் இப்போ தான் உணர முடியுது. அதிக சக்தி உள்ளவனாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவனை செலக்ட் பண்ணணும்னு தான்
தேவைப்பட்டால் மட்டும்தான். ஏன்னா ஈக்குவலாக இருக்க வேண்டிய இடத்துல இவன் ஈக்குவலாக இருக்க மாட்டான். ஏன்னா இவன் டேஞ்சரஸ் ஆனவன். என்னோட டீமுக்கு ஸ்பைடர் எல்லாமே ஈக்குவலிட்டி மட்டும் இல்லாமல் செல்ஃப் கண்ட்ரோலோட தான் இருக்கணும். இல்லைனா அவங்களுக்காச்சும் தெரிஞ்ச அந்த செல்ஃப் டைரக்ஷன் நோக்கி போகணும். அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரை யூஸ் பண்ணி ஹியூமர்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயமாகவே அது அமையும். அதனால் இவங்கிட்ட அந்த விஷயம் இல்லை. அதனால என்னோட பயணத்தை நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கணும். எப்போவுமே ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அது மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் எல்லாமே மொக்கையாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? என்னால் ஒன்றுமே பேச முடியல, ஒன்றுமே யோசிக்க முடியல. ஏன்னா என் வாழ்க்கை அவ்வளோ மொக்கையாக போகுது. ஒவ்வொரு டவுன் டு டவுன், சின்ன சின்ன டவுன்ஸ், ஆனால் எல்லாமே வேம்பயர் ப்ராப்ளமாக இருக்காங்க. அவங்களுக்கு தேவை வேம்பயர் ஹேண்டர்ஸ். அவங்கள ஏர் பண்ணுறாங்க, காசை கொட்டுறாங்க. எப்பா நம்ம மேரி ஜேன் வேன் ஆஸ்லே ஒரு லோக்கல் லாயர் என்னை கூப்பிட்டு வந்து, இங்கே பாரு, இங்கே பல கதைகள் இருக்குது, இந்த கதையில் இங்கே ஒரு வேம்பயர் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுமா அப்படிங்கிறத சொன்னார். ஸோ நான் தெரிஞ்ச வரைக்கும் இங்கே கவுண்டர் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு மேன்ஷனில் ஒரு வேம்பயர் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் இருக்கிற எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவங்க அங்கிளை காப்பாற்றப்பட்டது. பட் அங்கே கிடச்ச எக்ஸ்பெரிமெண்ட்டில் நடந்த ஒரு எட்டர்னல் வேம்பயர் ஸ்பைடர் மூலமாக ஒரு சக்தி கிடச்சி அவன் செத்து திரும்ப உயிர் படைச்சி ஒரு வேம்பயராக இருக்கானாமா. என்னம்மா கதை சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரை எப்போவுமே 9 to 5 AM வெளியே போவேன், வேட்டையாடுவேன். அதுதான் என்னோடய வேலை. அதை என்னால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அது ஒரு இறை பிரியாத பந்தம் மாதிரி. ஸோ நான் அதனால் அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போகும்போது தான் எனக்கு உணர ஆரம்பித்தது என்னென்னா, என்னை யாரை வேட்டையாடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உணவாக நான் கண்ணுக்கு தெரிஞ்சேன். பட் என்னை பொறுத்தவரை என்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா, சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இது விளையாடுறதுக்கான நேரம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பலர்கள் வந்தாங்க என்னை வேட்டையாடுறதுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சது, நீங்களாம் டம்மி பீஸு, உங்களோட பாஸ் எங்கடா, அவனை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வேட்டையாடினேன். வேட்டையாடி உள்ளே போகும்போது தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வந்தது. வெளியே சொன்ன மாதிரி பல விஷயங்களான ரிசர்ச் நடந்திருக்கு இந்த ஒரு லேபில். அவன் எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் அவ்வளோ வருஷமாக இங்கே ஒரு ஹாபியாகவே வேலை பார்த்துருக்கான். அந்த கவுண்டர் பார்க்கர் ஒரு அனிமல் முட்டை இல்லாமல் ஹியூமன் ஹைப்ரிடை உருவாக்க பார்த்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அன்கூலஸ்ட் ஆர்மியாக தான் தெரிஞ்சது நான் பார்த்த வர. ஆனால் ஒரு ஆர்மியாகவே அவன் உருவாக்கி வச்சுருக்கான் இந்த இடத்துல. அப்போ தான் எனக்கு தெரியாமல் 3, 2, 1 ரைனோ என்னை அட்டாக் பண்ணுச்சு. ரைனோ அனிமல்ஸ் அதை ஹைப்ரிட் பண்ணப்பட்டவன். பட் எனக்கு தெரிஞ்ச வர என்னால் இதை கொல்ல முடியும். இது ஒரு வேம்பயராக தான் இருக்கும். பட் வேம்பயர் கீழே வேலை பார்க்குறதா இருக்கலாம், அதிக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் மாஸ்டரோட உண்மையான ரோனுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வேட்டையாடுறதுக்கு வந்ததுக்கு. பாருங்க, ரொம்ப அழகாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னை எனக்கு நல்லா தெரியும். வேணா உன்னை வரவேற்கிறேன், என் கூட வந்து உட்காரு, நம்ம பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லவா? உன்னோட ரத்தத்தை உரியற அந்த விஷயத்தை வச்சு என்ன மயக்க பார்க்குறியா? ஆனால் நீ ஒரு விஷயத்த புரிஞ்சிருக்கணும். நான் எப்போவுமே பல் வளர்க்குவேன். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ரொட்டியாகவே இருக்கும் என்னோட கைகளை வச்சு. ரொம்ப பண்ணுறாங்க. நீ என்கிட்ட பண்ணுறத நீ என்கிட்ட பேசுகிறது ரொம்ப பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சண்டை போடலாமா? ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் சண்டை போட ஆரம்பித்தோம். சுற்றிக்கிட்டே இருந்தோம். கிறிஸ்மஸ் மார்னிங் ஃபஸ்ட்டு கேஸ் மட்டும் இல்லாமல் இருக்கிற பீஸா ப்ளீஸ். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் அவனோட இதயத்துலேருந்து வர விஷயங்கள் என்ன அப்படின்னு இருந்துச்சு. பல விஷயங்கள், பல கனவுகள், என்னை சுற்றி பல விஷயங்கள் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ வேற உலகத்தில் நாங்கள் ஒன்றா இருந்தோம். இதுதான் எங்கள் உலகம், எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணுங்கிற மாதிரி எனக்கு காமிச்சிது. அதனால என்னால் அந்த உணர்வில் அப்படியே போக விட முடியல. வேறண்ணா கடைசியில் எல்லோரும் ஒன்று நேரம் தான். இந்த பயணம் அப்படியே எங்களுக்கு அங்கேருந்து இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் ஒரே விஷயத்தை கொண்டு வந்துச்சு. வழிகளை தாண்டி நாங்கள் வந்தோம். மனுஷங்க மேலே கோபம் வந்துச்சு. அவங்க எங்களை பார்த்து சிரித்தாங்க. அவங்கள மாதிரியே வேட்டையாடணும்னு நாங்கள் நினச்சோம். எங்களுக்கு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் எப்போவுமே ஸ்பைடர் ஹைப்ரிட்ஸ், ஜோம்பிஸ், அது மட்டும் இல்லாமல் அன்மொழியாக நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த விஷயந்தான் இங்கே
எனக்கு போர் அடிக்காமல் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்கிட்ட இருந்து என்னால் பல ஆண்டு வருஷங்களுக்குரிய அறிவை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் வாழ்க்கையை வாழ்கிறான். சில சிலதைகளால் அதை உணர முடியும். ஆனால் இவனை நான் ஏற்றுக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இவன் உண்மையில ஒரு புது விஷயங்களான வாழ்க்கையை மேரேஜ் எனக்கு கொடுத்துருக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக அவளை கடிச்சு அவளோட வாழ்க்கையை அவனோட ஸ்பைடோட ஸ்பிரிட்டோட நினைச்சதுனால. ஆனால் நான் இவனை எடுத்துக்க மாட்டேன். இவன் நான் தேடுற மாதிரி இல்லை. இவன் அவங்களுக்காக சண்டை போடுவான், அவங்களோட வாழ்க்கைக்காக சண்டை போடுறான். மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத யோசிக்காம அவனுக்கு என்ன தேவைங்கிறத எடுத்துக்கிறான். அதனால நான் தேடுறத நிப்பாட்டவே மாட்டேன். எர்த் 2501. அது மட்டும் இல்லாமல் பூமி, இந்த பூமியில் சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லை. ஏன்னா அந்த வியந்து பார்க்கக்கூடிய இடம் எல்லாருக்குமே இல்லை. பல வருஷங்களுக்கு முன்னாடி கிரியோட ஆர்மி கிட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் எல்லா மக்களுமே பெரிய வார் செஞ்சாங்க கிரியை எதிர்த்து. அதில் வெற்றியும் பெற்றாங்க. ஆனால் அதோட விபத்து மிகப்பெரிய ஆபத்தாக தான் இருந்துச்சு மனித இனத்துக்கு. அதனால் சின்ன ஃப்ராக்ஷன், அதிலிருந்து வாழக்கூடிய மிச்ச மக்கள் இந்த உலகத்தில் பல விஷயங்களை தேட ஆரம்பிக்கிறதுல எல்லாருமே குறிப்பாக இருந்தாங்க. என்ன தேடுதலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சீக்கிரமாக மறைந்து போகக்கூடிய உணவுகள், மெடிசின்ஸ் மட்டும் இல்லாமல் தங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தேடுதலில் இருக்க தான் செஞ்சுது. எல்லாத்துக்கும் எக்ஸ்பெக்ஷனாக இருந்தது ஸ்பைடர்மேன், மைல்ஸ் மொரால்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் என்னோடய அங்கிள் த க்ளோவர், ஆரோன் டேவிஸ், நாங்கள் 2 பேருமே ஒன்றா இணைஞ்சு மக்களுக்காக தேடுதலை தேடிக்கிட்டே இருந்தோம். அது எந்த விதத்திலிருந்து கிடச்சாலும் பரவாயில்லை அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. ஆனால் நான் இந்த இடத்துல ஸ்பைடர்மேனாக இருந்தேன். என்னால் முடிஞ்சளவை எங்கள் அங்கிளோட சேர்ந்து நான் இந்த ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். நான் தேடுதலில் என்னோடய கணிப்பு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு குறிப்பாக இருந்துச்சு. இந்த சக்தி சின்ன வாய்ப்பாக தான் கிடச்சிது. ஒரு சிலந்தி ஏதோ ஒரு சப்ளையில் தேடி போக வேண்டிய இடத்துல எனக்கு சக்தியாக கிடச்சிது. நான் ஒரு ஸ்பைடர்மேனாக மாறினேன். அவரை மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். எனக்கு அந்த வாய்ப்பு எப்படியோ அமைஞ்சுது. ஆனால் அவர் பேரை நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த ஹீரோவை நான் பார்த்ததே இல்லை. ஸோ அவரை மாதிரி இருக்கும்போது எல்லாமே எனக்கு அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருந்துச்சு. பட் என்னால் முடியல. ஏன்னா என் கூட எங்கள் அங்கிள் இருக்காங்க. அவரை பொறுத்தவரை அவரோட நேர்பாதையில் போயிட்டு இருந்தார். நான் அதுக்கு எதிர்மாறாக இருந்தேன். நாங்கள் எல்லாருமே ஒரு போராட்டத்தில் தான் இருந்தோம். அந்த கிரியை எதிர்த்து அவங்களோட இடத்துக்குள்ளேயே போய் அங்கே எதுவும் சப்ளை கிடைக்குமா, எங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயணத்தில் தான் நானும் என்னோடய அங்கிள் இருந்தோம். இந்த பயணம் ஒரு மிகப்பெரிய பயணமாக தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு குறிக்கோளாகவே இருந்துச்சு. நினச்சி பார்க்காத ஒரு விஷயம், அங்கே தப்பிச்சு போனவன் திரும்ப வந்து எங்களை தாக்க ஆரம்பித்தது தான். எங்கள் அங்கிள் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணார். நான் என்னோடய சக்தியை பயன்படுத்த ஆரம்பித்தேன். என்னோடய முழு சக்தியை பயன்படுத்தி அவனை ஒரு அடி அடித்தேன். ஆனால் எப்பவும் போல வாழ்க்கை எல்லாமே நினச்சபடி நடக்காது. எப்போவுமே ரியாலிட்டி எல்லாரையுமே அடிக்கும். அங்கிள் மைல்ஸ், இங்கே பாரு, என்னோட முடிய போகுது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு ரோல் இருக்கும். அதை உடைச்சி அந்த ரூலை மீறுறது தான் நம்மளோட வாழ்க்கை. எனக்கு தெரியும் நீ நல்லவன், உனக்கு அது புரியும். உனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, நான் உன்னை விரும்புகிறேன் மைல்ஸ், நல்லபடியாக. அதுக்கப்புறம் இந்த மைல்ஸ் 2 பேரோட பேரை ஒன்று நினைச்சேன். ஒன்று யாருன்னே தெரியாத ஒருஷனோட பேர், இன்னொன்று எல்லாருக்குமே தலை சிறந்த ஒருத்தனாக இருந்தவன், த ஸ்பைடர் ப்ளோவர். இவன் ஒரு ஹீரோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இல்லாமல் ஒரு வாரியராக இருந்தான். இவனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி காமிச்சான். அது மட்டும் இல்லாமல் என்னோட லிஸ்ட்டில் இவன் இருக்கிறான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹீரோ எந்த விதத்துலையுமே தப்பு செய்ய மாட்டான். எந்த விதமான யுத்தமாக இருந்தாலும் அவன் சண்டை போடுவான். அவனுக்காக எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாம், இவன் தான் அவன் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் தேட வேண்டியது எல்லாத்தையுமே தேடி முடிச்சிட்டேன். எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருமே ரெடியாக இருக்காங்க.
நம்மளோட அந்த ஃபைனல் நெகோசியேஷனுக்கு போகலாமா? வெல் வெல் வெல், நீ உன்னோட தேடுதலை முடிச்சுட்ட. என்னோட தேடுதலை நான் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வர உன் கதையில நீ